ICS ஸ்போர்ட்ஸ் அகாடமி அதனுடைய திறப்பு விழா நிகழ்வு. அதே நேரத்தில் இந்த அற்புதமான இடத்துல நடந்த கிரிக்கெட் போட்டிக்கான கோப்பை கொடுக்கக்கூடிய விழா. அதே நேரத்தில் நம்முடைய அற்புதமான வள்ளி முருகன் கலைக்குழு, அவர்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் திருக்குறளை மையமாக வைத்து இன்று ஏற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திருக்குறள் கும்மி, இது அனைத்தையும் ஒரே இடத்திலே பார்ப்பதற்கு நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்று கிடைத்திருக்கிறது. சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்கள், இந்த நிகழ்வுக்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த ICS ஸ்போர்ட்ஸ் அகாடமி இதனுடைய ஃபவுண்டராக இருக்கக்கூடிய அருமை சகோதரர் சரண் அவர்கள், அவருடைய குடும்பத்தினர், மேடையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவி அருமை சகோதரி சங்கீதா அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பார்ந்த பெரியவர்கள், என்னுடைய பள்ளி தோழனாக 11ஆவதுல இருந்துங்களா, பள்ளி தோழனாக 11ஆம் வகுப்பிலிருந்து தொடர்ந்து நாங்கள் ஒன்றாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய பிரபு, நாங்கள் எல்லோரும் G2 பிரபு என்று அன்பாக அழைப்போம். இந்த நிகழ்வு இருக்கக்கூடிய ICS ஸ்போர்ட்ஸ் அகாடமியினுடைய வாலண்டியர்ஸ், நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள் எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய பணிவார்ந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிட்டத்தட்ட 6 மாத காலத்திற்கு முன்பு இந்த நிகழ்வு இங்கே நடக்க வேண்டும் என்று தேதி குறிப்பிட்டோம். அதன் பிறகு 2 முறை தள்ளி போயும் கூட இன்றைக்கு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், எந்த நேரத்திலும் கூட தேர்தல் அறிவிக்கலாம் என்கின்ற ஒரு வாய்ப்பு இருந்த காரணத்தினால் வி தி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக இணைந்ததை நடப்பதாக அறிவித்திருந்தார். அதனால் அதற்கும் நன்றி தெரிவித்து நம்முடைய வி தி லீடர்ஸ் ஃபவுண்டேஷனிலிருந்து வந்திருக்கக்கூடிய தன்னார்வ குழு நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளே, எனக்கு பெரிய சந்தோஷம் என்னன்னாங்க, ஒரு 8 மாதத்திற்கு முன்பு அமெரிக்கா சென்றிருந்த பொழுது ஒரு ஆச்சரியமான விஷயத்தை பார்த்தேங்க. அந்த ஊருக்குனுடைய ஒதுக்குப்புறத்தில் இது போன்ற ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் இருக்கு. நைட் 2 மணிக்கு போனீங்கன்னா கூட யாரும் விளையாட்டு இருக்க மாட்டாங்க, ஆனால் லைட் ஆன்ல இருக்கு. நான் ஒரு நாள் பார்த்தேங்க, சரி ஏதோ தெரியாம ஆன் பண்ணி வச்சிருக்கிறாங்க, நைட் 2 மணிக்கு யார் வந்து இந்த ஊர்ல ஸ்போர்ட்ஸ் ஆட போறாங்க. அடுத்த நாள் இதே போல ஒரு சின்ன நகருக்கு சென்றிருந்தேன், அங்கேயும் இதே போல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம், நைட்டு 11 மணிக்கு யாருமே இல்லை, லைட் ஆன்ல இருந்துச்சு. அடுத்த நாள் இன்னொரு ஊருக்கு போயிருந்தா 6 மணி 7 மணி சாயந்தரம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவர்கள் தாய்மார்கள் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியத்தில் இருக்கிறாங்க. அந்த குழந்தைகள் எல்லாம் மையமாக விளையாண்டு கொண்டிருக்கிறார். சின்ன ஊர்கள், ஆனா பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்கோர் கார்டு, அது கோச், ஒரு பிசியோதெரபிஸ்ட், ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஸ்டேடியம், அந்த ஊருடைய மக்கள் எல்லாம் நடந்திருக்கிறார். அதை போன்று பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் மக்கள் தெளிவா தெரிஞ்சதுங்க, மேலை நாடுகளில் அது நகரமாக இருக்கட்டும், இன்னைக்கு நம்முடைய ஊர்ல பாத்தீங்கன்னா விளையாட்டு போட்டி கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக ஒரு குழந்தைகளுக்கு விளையாட்டு என்பது ஒரு பேக் சீட், ஃப்ரண்ட் சீட் கிடையாது. படிப்பு முக்கியம், நல்ல வேலை முக்கியம், மாசம் சம்பளம் வாங்கணும். மற்றபடி விளையாட்டு என்பது ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு 40 நிமிஷம் பீரியட். அதுல யாராச்சும் ஒரு குழந்தை எக்ஸ்ட்ராடனரியா இருந்தாங்கன்னா அந்த குழந்தை தப்பி ஒரு மாவட்ட அளவில் விளையாடுவாங்க, மாநில அளவில் விளையாடுவாங்க, நம்முடைய தேசிய அளவில் விளையாடுவாங்க. அப்படிதான் விளையாட்டை பார்க்கணும். ஆனா இன்னைக்கு நம்முடைய ICS ஸ்போர்ட்ஸ் அகாடமி அன்னூருக்கு வரும்பொழுது கோயம்புத்தூர்ல இருந்து தூரத்துல கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். வேகமாக வர வேண்டும் என்றாலும் கூட 1 மணி நேரம் வேணும். இங்க ஒரு நல்ல ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பை உருவாக்கி, அது கிரிக்கெட்டா இருக்கலாம், ஃபுட்பாலா இருக்கலாம், வாலிபாலா இருக்கலாம், இது போன்ற எல்லா ஒரு பயிற்சியும் கூட நம்முடைய அன்னூர் கொண்டு வந்திருக்கிறாங்க. அது குறிப்பாக சரண் அவர்களை, பிரபு அவர்களை, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்கள் இந்த நேரத்தில் நான் பாராட்டி ஆகிறேன். அதே நேரத்தில் நம்முடைய கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனுடைய செக்ரட்டரி, தலைவர்கள் அவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும். காரணம், அவங்க ஸ்போர்ட்ஸை வந்து பாருங்க ஒரு கிராமப்புறத்துக்கு எடுத்து வர வேண்டும். அன்னூர் போன்ற வளர்ந்து வரக்கூடிய பகுதிக்கு இங்கே கொண்டு வந்து அதற்கு ஆக்கம் ஊக்கம் கொடுக்கணும். இங்க இருக்கக்கூடிய கிளப் டீமுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். அவர்களுக்கு தேவையான எல்லா வசதியும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய நம்முடைய கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷனுடைய எல்லா தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.